ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப எல்லாருமே நல்லாயிருக்கோம். இது செவ்வாய்க்கிழமை மார்னிங்கு 6 மணிக்கே எழுந்து மாவாட்ட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா வழக்கமாக மாமியார் தான் ஆட்டுவாங்க. ஆனால் இப்போ தம்பி வந்துட்டு நடுவில் பூந்துட்டு ஒயரில் கை வைக்கிறது, கல்லில் கை வைக்கிறதுன்னு ரொம்ப ராவடி பண்ணுறாரு. அதனால் அவர் எழுந்துக்கிறதுக்குள்ளே நாங்களே எழுந்து ஆட்டிடுறது. மாமியார் தான் மேக்ஸிமம் ரேஷியோலாம் அளந்து கொடுப்பாங்க. அரைக்கிறது மட்டும்தான் நானாக இருக்கும். பதம் எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அதை முடிச்சுட்டு சைடில் வந்து டிகாஷனுக்கு ரெடி பண்ணிவிட்டு டிஃபனு லஞ்சு பார்க்க ஆரம்பித்தாச்சு. முன்னாடி நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சாச்சு. மார்னிங்க்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும்னு. பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். தேவைப்பட்டால் போய் பாருங்கள். அதை முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்துட்டு புளிச்சக்கீரை பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இங்கே எல்லாரோட ஃபேவரெட்டு. அதை முடிச்சுட்டு உளுந்து எடுத்துகிட்டு அரிசி போட்டாச்சு. எனக்கு மாவாட்டுறதுலேயே ரொம்ப பிடிச்ச பார்ட்டு வந்து இந்த அரிசி போடுறது மட்டும்தான். என்னது போட்ட வாக்குலேயே ஓடும். ஆனால் வந்து உளுந்து ஒரு சில டைம் அதிகமாகிடும், ஒரு சில டைம் கம்மியாயிடும். அது அரிசி பதத்தையே மாற்றிடும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் வந்து இதில் ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கல் சூடாகாமல் இருந்துச்சுன்னா மாவு பதம் மாறாமல் இருக்கும். அதனால் ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் ஆட்டும்போது. இன்னொன்று வந்து உளுந்து கொஞ்சம் அதிகமாகிட்டுனா நாங்கள் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி இது எல்லாருக்கும் ஒத்து வருமானு தெரில. எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ரைஸ் ஃப்ளவர் அதோட குவான்டிட்டி எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. மாமியார் தான் அளப்பாங்க. அதை முடிச்சுட்டு புளிச்சக்கீரை வாஷ் பண்ணி வைக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. கீரை அலசும் போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எந்த கீரை செஞ்சாலும் செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணியில் நனைச்சி வச்சுட்டு கல்லுப்பு போட்டு வச்சிங்கன்னா அதில் நிறையா மருந்து, குட்டி குட்டி பூச்சிங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே செத்துடும். அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா டிப் பண்ணி வச்சுருங்க. அதை முடிச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பித்தாச்சு. மாவு பிசைஞ்சிட்டு சைடில் வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போது பேபி வந்து ரொம்பவே சேட்டை நாட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் எங்கே போனாலும் அதுவும் மார்னிங் சமைக்கும் போது எங்களை தான் சுற்றிக்கிட்டே இருப்பார். அம்மா அப்பா அம்மா அப்பான்ட்டு. எதையுமே இதை தொடாத அதை தொடான்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வளர்த்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. அதனால் அவனால் முடிஞ்ச சின்ன விஷயத்த நான் ஹெல்ப் பண்ண வைப்பேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது, தேய்க்கும் போது, இல்லை வந்து பாத்திரம் எடுக்கும் போது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வைப்பேன். அவரும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுவார். பட் என் ஹஸ்பண்டு நல்லா என்னை விட ஒரு பெஸ்ட்டு குக் வந்து அவர் தான். ஆனாலுமே ஒரு சில டைமில் அவன் பாத்திரத்தை எடுத்தாலோ இல்லை விளக்குமாறு எடுத்தாலோ ஆம்பளை பையன் கையில் ஏன் கொடுக்குற அப்படின்னு அவர் அறியாமே ஒரு தாட் வருது. எனக்குமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு தாட் வருது. பட்டு ஆம்பளை வேலைன்னு இது யார் சொன்னது, இது பொம்பளை வேலைன்னு யார் சொன்னது? அந்த காலத்தில் வந்துட்டு ஆம்பளை வேலைக்கு போனாங்க, பொம்பளைங்க சமைச்சாங்க. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஜாபாக தான் பார்க்குறேன். இன்கேஸ் பொம்பளைங்க வேலைக்கு போனால் ஆம்பளைங்க சமைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் வந்து இது வந்து ஒரு ரூலாக யாருமே சொல்லலை. பட் நாமளாக அது ஒரு கற்பனைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள அறியாமே அந்த தாட் வருது. அதை முடிச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு இருந்தோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஃபிஷ்ஷு. அதை முடிச்சுட்டு இவர் நம்ம கவனிக்காத விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குழந்தைங்க சப்பாத்தி தேய்க்க ஆரம்பித்தா அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. நான் மாவு போடுறது, ஈவன் திருப்பி சப்பாத்தியை தேய்க்கிறது எல்லாமே செஞ்சார். இதெல்லாம் தம்பி எப்போ கவனிச்சாருன்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம குழந்தைங்க நம்ம கவனிக்காத விஷயத்தெல்லாம் கற்றுக்குறாங்க. நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. அதுதான் ஒரு விஷயம். அதனால் எந்த ஒரு விஷயம் நம்ம குழந்தைக்கு முன்னாடி பண்ணும்போது நம்ம பார்த்து பண்ணணும் போல். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக மெஸ் பண்ணியாச்சு. மெஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. நாங்களே அந்த பார்ட்டியும் நாங்களே கையெடுத்துக்கிட்டோம். அது வைக்கிறதுக்கு தட்டு முதல் கொண்டு என்ன மாதிரியே தேடிட்டு இருந்தார். பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க. கீழே மேலே போட்டு எல்லாம் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து சப்பாத்தியும் சுட்டு முடித்தாச்சு. மார்னிங் டிஃபன் இப்படி தான் முடித்தாச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவார். அவர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். முடிச்சுட்டு தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவரை குளிக்க வச்சு பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு தான் மறுபடியும் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் அவர் கூட தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பெருசாக வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது. முடிச்சுட்டு அப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, குழந்தைங்க பாட்டுக்கு விளையாடும், நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்ய வேண்டியது தானே, ஏன் குழந்தைய சாக்க சொல்கிறீங்கன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. பட் இப்போ பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். நான் ஒரு வீடு கூட்டுறதுனா கூட எனக்கு ஒரு சின்ன இடத்த பெருக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து பிடுங்கி ஒரு போராட்டம் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். அவரும் பெருக்கியே அவனு. ஒரு சில பேர்
சொல்லுவாங்க, குழந்தை வளர்த்துறது ஒரு பெரிய விஷயமா? வளர்த்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அம்மா வீட்டில் 1 இயர் வரைக்கும் குழந்தைய வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லா குழந்தையும் ஒரு மாதிரியே இருக்கிறது இல்லைல்ல. அவங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருவரோட பேரண்ட்டோட கஷ்டமும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தான். அதை நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் டக்கு டக்குன்னு பேசுவாங்க. மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. தம்பி தூங்க வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பாத்திரம் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுட்டேன் டிஷ்வாஷரில். இது மறுபடியும் மீதி இருக்க பாத்திரத்தெல்லாம் லோட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சிச்சு. இதை வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் இங்கே வேறு உப்பு தண்ணி, அதனால நிறைய ஒயிட் பேச்சஸ்ஸு, எப்படி யூஸ் பண்ணுறது, பவுடர் எப்படி போடுறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸு. இப்போ ஓரளவுக்கு பழகிட்டோன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நீட்டாக விளக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வச்சுருக்கிறது ஐஎஃப்பி பிராண்டு தான். அவ்வளோதாங்க. பாத்திரம் லோட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. அடுத்து தம்பிக்கு குக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு பீரியடில் புலம்பிகிட்டே இருந்தேன். தம்பிக்கு வந்துட்டு தனியாகவே சமைச்சிட்ருந்தேன். டாக்டரும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஏன் தனியாக சமைக்கிறீங்க, வீட்டில் செய்கிறத கொடுத்து பழகுங்க, இல்லைனா எல்லா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவருக்கு ஒத்துழைக்கவே இல்லை. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரே சேஞ்ச் ஆகிட்டார். வீட்டில் செய்கிறத விரும்பி சாப்பிட்றாரு. ரொம்ப ஸ்பைஸாக செஞ்சால் மட்டும்தான் அவருக்கு தனியாக குக் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அவர் பெருசாக புளிச்சக்கீரை விரும்பி சாப்பிட்றதில்ல. அதனால் வந்துட்டு அவருக்கு தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இந்த விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம நிறைய குழந்தைங்க கிட்டேருந்து தான் கற்றுக்கணும் போல். எதுவுமே நான் அவருக்கு சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த பீரியட் வரப்போ அவரே சேஞ்ச் ஆகிடுறாரு. ஸோ நாம் போய் குழந்தைங்கள போட்டு கஷ்டப்படுத்தி பிழிஞ்சு மாற்றணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவரோட பீரியடில் அந்தந்த டைம் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேஞ்ச் ஆகிடுறாங்க. இது ஆண் வேலை, இது பெண் வேலைன்னு யாருமே சொல்லலை. நாமளா ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வளர்ந்துட்டோம். ஈவன் நம்ம அம்மா அப்பா வீட்லேயுமே கேட்போம், ஏன் அண்ணனுக்கு மட்டும் ஃப்ரீடம் தரீங்க, எங்களுக்கு ஏன் ஃப்ரீடம் தரமாட்டீங்க அப்படின்னுலாம் சண்டை போடுவோம். பட் நாமளுமே அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்ததுனாலையும் என்னமோ தெரியல, நாமளுமே நம்மள அறியாமல் அந்த தாட் வந்துடுது. என் பையன் நாளைக்கு தனியாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அவனோட வேலையை, அவனோட தேவைகளை அட்லீஸ்ட் அதை மட்டுமாச்சும் பார்த்துக்கிற அளவுக்கு அவனை வளர்த்தணுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது மற்றபடி இது ஆம்பளை வேலை, இது பொம்பளை வேலைன்னு எதையும் அவருக்கு பிரித்து காட்டணுங்கிற மைண்ட் செட் எனக்கு இல்லை. சேஞ்சஸையும் நம்மக்கிட்ட இருந்து கொண்டு வருவோமே as much as possible. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டாட்டா.